இந்த மாதிரி பேபி ஹேர் வளரணும் அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஆயிலை தேய்ச்சாலோ இல்லைனா விதவிதமான ஹேர் பேக் போட்டாலோ கண்டிப்பாக வளராது. ஃபஸ்ட்டு நம்ம ஹேரோட தன்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு ஹேர் பேக்கோ ஹேர் ஆயிலோ போட்டால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் இருமலுக்கு வந்து டானிக் வாங்கி குடித்தா நமக்கு காய்ச்சல் சரியாகுமா? ஆகாது. ஸோ அதனால் எந்தெந்த ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹேரோட டைப்பை நம்ம பார்த்துக்கலாம். ஹேர் டைப் அப்படிங்கிறது 3 விதமான ஒரு கேட்டகரியில் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. லோ, மீடியம், ஹை. இது வந்து பொராசிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம தலையில் உள்ள ஈரப்பதம் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து பொராசிட்டிங்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு கிளாஸில் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கோங்க, நல்ல வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட முடி, அதாவது நீங்களே கட் பண்ணாமல் உங்களுக்கு முடி கழிஞ்சிருக்கும்ல, ஸோ அந்த முடியை எடுத்துக்கோங்க. அந்த முடியை எடுத்துகிட்டு இந்த முடியை நீங்கள் தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடியும் வந்து நீங்கள் எந்த ஹேர் பேக்கும் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நார்மலாக உள்ள ஹேர் உங்களுக்கு கழிஞ்சிருக்கும்ல, அந்த முடியை எடுத்து இந்த கிளாஸில் ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிட்டு இதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா இந்த முடி வந்து மேலேயே ஓரளவுக்கு மேலேயே நின்றுனா லோ பொராசிட்டி, நடுவில் போய் நின்றுதுன்னா மீடியம் பொராசிட்டி, கீழே போய் நின்றுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை பொராசிட்டி. ஃபஸ்ட் வந்து பொராசிட்டி அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். லோ, மீடியம், ஹை, இந்த 3 விதமாக தான் நம்மளோட ஹேர் டெக்ஸ்சர் இருக்கும். அப்புறம் வந்து லோ பொராசிட்டியோட பண்புகள். இப்போ வந்து நான் செக் பண்ணதில் எனக்கு வந்திருக்குது லோ பொராசிட்டி. இந்த லோ பொராசிட்டி வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து ஹேருக்கு ஜெல்லோ இல்லைனா மாஸ்கோ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு தலையில் வந்து உள்ளே போகாது. ஜஸ்ட்டு ஹேரில் அந்த மேலோட்டமாகவே நமக்கு நின்றோம். ஸோ அதுதான் லோ பொராசிட்டிங்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து மாய்ஸ்சர் வந்து கரெக்டாக சீராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. லோ பொராசிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ஒரு ஹேர் பேக்கோ ஒரு ஆயிலோ போட்டிங்கன்னா கூட அது வந்து உங்கள் ஹேரில் உள்ளே வந்து போகாது, ஜஸ்ட்டு மேலேயே படிஞ்சிரும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, ஒரு சாக்ஸ் போட்டிருக்கீங்க, சாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே எந்த க்ரீம் போட்டாலும் அது உங்கள் காலில் போகாது. சாக்ஸ் எடுத்தால் தான் காலில் போகும். ஸோ அதுக்கும் உங்கள் க்ரீமுக்கும் காலுக்கும் நடுவில் இருக்கிற சாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கேல்ப்புக்கும் முடிக்கும் நடுவில் ஒரு லேயர் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த லேயரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுக்கணும். எடுத்தால் தான் நமக்கு வந்து முடி நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். இது மாய்ஸ்டராக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வாட்டர் பேஸ்டில் உள்ள நல்ல ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷாம்பு நல்லா வாட்டர் கண்டென்ட்டில் உள்ள ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலோவேரா பேஸ்ட் நம்ம வந்து ஜெல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பனானா ஹனியை நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் தான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி பேபி ஹேர்ஸ் இருக்கும். நம்ம சும்மா நம்மளோட ஹேர் டெக்ஸ்டர் என்னன்னு தெரியாமையே நம்ம ஹேர் பேக்கையும் ஹேர் ஆயிலையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக முடி வளர போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கூகுள் இருக்குது, நமக்கு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் டைப் என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதன்படி நீங்கள் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.